தேவலோகத்தின் ஒளிவிளக்கு, இந்திர மன்னரின் வழித்தோன்றல், மூவுலகங்களின் சக்கரவர்த்தினி, ஆதிரை தேவி. என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவி. வேலன் சேனாபதி அவர்களே, உங்களை மீண்டும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மாறவே மாறாத உங்களின் விசுவாசம் என்னை மெய் சிலிர்க்க வைக்கிறது. நன்றி திரு வேலன் சேனாபதி அவர்களே. தங்கள் சித்தம் என் பாக்கியம் தேவி. ராஜ்யமும் ராணியும் நீடூழி வாழ்க. ஆனால் இது யுத்த நேரம் அல்லவா? அங்கில்லாமல் தாங்கள் இங்கு வந்தது ஏனோ? மன்னிக்க வேண்டும் தேவி. அசுர படைகள் அனைத்தும் திடீரென பின்வாங்கிவிட்டன. பின்வாங்கிவிட்டார்களா? தீய சக்தியின் தலைவன் கடாட்சகன் ஒரு மிருகமாயிற்றே. இது எவ்வாறு சாத்தியம்? ஒரு மனிதனால் சாத்தியம் தேவி. கடாட்சகனின் சகோதரன் மகசூரனை ஒரு மனிதன் வதம் செய்து விட்டான். என்ன கூறுகிறீர்கள் சேனாபதி? ஒரு சாதாரண மனிதன் மகசூரன் போன்ற அரக்கனை எப்படி அழிக்க முடியும்? அங்கு சென்றவனும் கொன்றவனும் சாதாரணமானவன் கிடையாது தேவி. சூர்யா, இவன் வருகை காலத்தின் கட்டாயம் தேவி. இவனை பற்றிய தகவல்களை சேகரித்து வந்துள்ளேன். நம்பவே முடியவில்லை சேனாபதி. எங்கிருந்து அவனுக்கு அவ்வளவு சக்தி வந்தது? சூர்யாவின் பிறப்பு ரகசியத்தை தேடி நம் குருதேவர் சென்றிருக்கிறார். நான் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். இவன் ஒரு விமானப்படை வீரன். நம் நட்பு கிரகம் ஒன்றில் நடைபெற்ற யுத்தத்தில் இவன் மகசூரனை கொன்றிருக்கிறான். இந்த வாளும் பதக்கமும் தான் சூர்யாவின் பலம். மிக மிக அரிதான முறையில் உருவாக்கப்பட்டது. எப்படியோ இவன் கை வந்து சேர்ந்துள்ளது. அது மட்டுமல்ல, நம் மொழி, கலை, அறிவியல் என அனைத்திலும் சம்பந்தப்பட்ட தமிழினத்தின் வீரன் இவன். நம் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது போல் ஆதித்தமிழன் மீண்டும் வருகிறான். அசுரர்கள் மட்டுமின்றி அனைவருமே நடுங்கி போயிருக்கின்றனர். தெரிந்தோ தெரியாமலோ நம் யுத்தத்தின் போக்கை மாற்றிவிட்டான் இவன். செய்தி காட்டுத்தீ போல் பரவிக் கொண்டிருக்கிறது. அண்டமே அவன் சாதனையை தான் பேசிக் கொண்டிருக்கிறது. விஷயத்தை கேள்விப்பட்டு கடாட்சகன் பின்வாங்கிவிட்டான். ஒரு புயலே அடித்து ஓய்ந்தது போல் உள்ளது. இவன் வரவு எனக்குள் இனம் புரியாத அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. காரணம் உள்ளது தேவி. தீர்க்க தரிசனம் உண்மை என்றால் ஆதிரையின் பாதி இவன், தங்களின் மணவாளன். ஆனால் அவன் உயிர் தற்போது ஆபத்தில் உள்ளது. கடாட்சகன் பூமியை தாக்கப் போவதாக ரகசிய தகவல் வந்துள்ளது. எவ்வளவு துணிச்சல் அவனுக்கு! என் தலைவனை தாக்குவது என்னை தாக்குவதற்கு சமம். ஆணையிடுங்கள் தேவி. கடாட்சகன் சூர்யாவை நெருங்கும் முன் அழிக்கிறேன். சூர்யாவின் வீரத்தில் சந்தேகமில்லை. ஆனால் என் மனம் பதைக்கிறது. தேவப்படை பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. கடாட்சகனை எதிர்த்து ஒட்டுமொத்த படைகளும் கிளம்பட்டும். நானும் வருகிறேன். படைகளை ஓரிடத்தில் நிறுத்த வேண்டாம். பூமியின் முக்கிய பகுதிகளில் பிரித்து நிறுத்துங்கள். போர் பதற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூர்யாவை காண என் மனம் துடிக்கிறது சேனாபதி. கவலை வேண்டாம் தேவி.
அவன் பதக்கம் வெளிப்படுத்தும் கதிர்வீச்சு இங்குதான் அதிகமாக உள்ளது. பிறகு ஏன் தாமதிக்க வேண்டும்? வாருங்கள், அந்த மனிதனிடம் விசாரிப்போம். பாலகா, நாங்கள் தேவலோகத்திலிருந்து வருகிறோம். வீராதி வீரன் சூர்யாவை தெரியுமா? 3 நேம் சொல்லிருக்கீங்க. இதுல யாரு வேணும் உங்களுக்கு? 3ஆ? இல்லை இல்லை, அவர் ஒருவர்தான். உனக்கு தெரியுமா? இவன் நம்மை பரிகாசம் செய்கிறான் தேவி. நாம் ராணுவ அதிகாரிகளை நாடுவோம். ஓ, அந்த மிலிட்டரி சூர்யாவா? பக்கத்துல சரக்கு கடை ஏதாவது இருக்கும், போய் பாருங்க. உன் உதவிக்கு மிக்க நன்றி பாலகா. ஆனால் சரக்கு கடை என்றால் என்ன? அந்த ரோட்ல கொஞ்சம் தூரம் நடங்க, உங்களுக்கே புரியும். சூர்யாவின் பதக்கத்தை என்னால் உணர முடிகிறது. மிக அருகில்தான் இருக்கிறான். ஆனால் சரக்கு கடை என்றால் என்னவென்று தெரியவில்லையே. அவன் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற உயர்ந்த இடமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அது ஒரு பல்கலைக்கழகம் என்று நினைக்கிறேன் தேவி. அதில் என்ன சந்தேகம்? அவன் என் சூர்யா அல்லவா? இந்நேரம் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருப்பான். அவனுக்காக அண்டத்தையே கடந்த எனக்கு இந்த சிறிய பயணம் ஒன்றும் பெரிதல்ல. தொடர்ந்து செல்வோம். பல்கலைக்கழகம் வந்துவிட்டது தேவி. அங்கு நிற்கும் கூட்டத்தை பாருங்கள். பெரியவரே, வீரன் சூர்யாவை உங்களுக்கு தெரியுமா? வீரனை தெரியும், ஆனா சூர்யாவை தெரியாது. ஒரு குவார்டர் வீரன் 150 ரூபா. நன்றாக யோசித்து பாருங்கள் பெரியவரே. இந்த பல்கலைக்கழகத்தின் போர் வீரன் அவன். பல்கலைக்கழகமா? இந்த கடையோட போட படிச்சு பாரு தாயி. மன்னிக்க வேண்டும் பெரியவரே. நம் இரு பாஷைகளும் ஒன்றாக இருந்தாலும் எழுத்து வடிவம் வேறு வேறு. இன்னொரு முறை யோசித்து பாருங்கள். அந்த மாவீரன் எப்போதும் ஒரு பதக்கத்தை அணிந்திருப்பான். ஐயோ, அவனா? அவர் இப்பதான் பல்கலைக்கழகம் வந்தாரு. உள்ள போய் பாருங்க. நன்றி பெரியவரே. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. வருகிறோம். போங்க போங்க. கூட அவன் மாமங்காரன் வேற இருக்கான். சூர்யா உரையாற்றும் அழகை கண்டு ரசிப்போம். எனது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய பரோட்டா மாஸ்டரே. இன்னும் ஒரே ஒரு ஆம்லெட் கடன் கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளை உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ மாஸ்டர். சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி என்ன தேடி என் தேவயானி வருவா. அன்னைக்கு இருக்குடி உனக்கு. சூர்யா, யோ மாமா, இங்க பாரியா. எவனோ கத்திய தூக்கிட்டு வந்திருக்கான். ஏன்டா மாஸ்டர் கத்திய கொடுத்து ஆள அனுப்புற? அது யாரா பொம்பளை ரவுடி? ஒரு தினுசா இருக்கா. இவன் எல்லை மீறுகிறான் தேவி. என் ரத்தம் கொதிக்கிறது. கொதிக்குதுன்னா அடுப்ப குறைச்சு வைங்கடா. உனக்கு தான் மண்டையில அறிவில்ல, அவளுக்குமா? இனியும் என்னால் பொறுக்க முடியாது தேவி. இன்னொரு முறை அரசியை பரிகாசம் செய்தால் விளைவுகள் கொடூரமாக இருக்கும். ஜாக்கிரதை. அவசரப்படாதீங்க, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. தயவு செஞ்சு விட்டுருங்க. வன்முறை வேண்டாம் சேனாபதி. அவன் நிதானத்தில் இல்லை. இவனோட இந்த கோலத்தை பார்த்து தப்பா நினைச்சிராதமா. ஏதோ போதையில உளறிட்டான். அண்ட சராசரமே இன்று உச்சரித்துக் கொண்டிருக்கும் பெயர் சூர்யா. அப்பேற்பட்டவனுக்கு இந்த நிலையா? ஊருக்காக உழைச்சவன் பூரா கடைசியில இங்கதாமா வந்தாகணும். நீங்கள் என்ன கூறினாலும் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குடிய மட்டுமல்ல, குலத்தையே அழித்து விடு நண்பா. தயவு செய்து விட்டுவிடு. இவன் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்களே, யாரு நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க?
அதை இங்கு வைத்து பேச வேண்டாம். நாகரிகமான இடம் எதாவது இருக்கிறதா? நிறைய இருக்கு தம்பி. ஆனா 400 ரூபா கொடுத்தாதான் இந்த கடைக்கார பையன் எங்களை வெளியே விடுவான். அப்ப 3 ஆம்லெட்டா சொல்லிருமாமா. உன்னை கெஞ்சி கேட்கிற மாப்ள, வா போகலாம். அந்த பொண்ணு பாவண்டா. ஒரு ஆம்லெட் கேட்டது குத்தமாயா? யோ மாமா, என்னையா நடக்குதுங்க? உன் பைத்தியத்தை தெளிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஊற்றுங்கள் தேவி. ஏய் நிறுத்துடி. என்னைய பைத்தியம் சொல்லிட்டு இப்ப நீங்க தான் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறீங்க. மாப்ள, அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. நீ மீண்டு வாயா. மீண்டு வர்றதெல்லாம் இருக்கட்டும், நான் மீட்டிங் போனோம். லாண்ட்ரி எடுத்துட்டு வந்தியா சூர்யா? நீ உள்ளதான் இருந்தியா? இந்த லூசுங்க கிட்ட இருந்து முதல்ல என்ன காப்பாத்து. யார் இவள் இப்படி வந்து நிக்கிறாள்? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. நாங்க இங்க வேலை பார்க்கறோம். நான் சமையல், மாப்பிள பாடிகார்டு. அதாவது உடலை பார்த்துக் கொள்பவர். உடலை பார்த்துக் கொள்பவரா? இதை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? அங்கு மது, இங்கு மாதுவா? யோ லூசு மாமா, வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருயா. நானே நொந்து போயிருக்கேன். சூர்யா, இப்ப எனக்கு Dress வேணும். உடனே போய் லாண்ட்ரி கலெக்ட் பண்ணிக்கிட்டு காரை வாஷ் பண்ணிட்டு வீட்டையும் க்ளீன் பண்ணுங்க. மேடம், அந்த கக்கூச மறந்துட்டீங்க. ஷட் அப். இன்னும் 5 நிமிஷத்துல Dress வரணும், இல்ல சம்பளம் வராது. ஐயோ ராமா, என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? மாப்பிள சத்தத்தை கவனிச்சியா? அவனுங்க வந்துட்டானுங்க. கொஞ்சம் கை எடுத்துட்டு கிளம்புறியா? உன்னைய தேடிதான் அவங்க வந்திருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் மேடம். சிசிடிவி மூலமா உங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். உடனே அனுப்பி வைக்கிறேன். தயவு செய்து நீயும் வா சூர்யா. உலகையே காப்பாற்றிய நீ இன்று அந்த உலகத்தை கைவிடலாமா? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா காரியம் முடிஞ்சதும் கழட்டி விடுறதுதான் உலகத்தோட பழக்கம். இனி இவனிடம் பேசி பயனில்லை தேவி. கிளம்புவோம். இவன் வீரன் அல்ல, வெறும் களியன். நீங்கள் என்னை அழைத்து செல்ல வந்திருப்பதாக கூறினார்கள். சூர்யாக்கு அழைப்பில்லையா? ஈட்டிஸ் நிறுவனத்தோட சேர்மன் மாறினதுக்கு அப்புறம் அவரை யாரும் மதிக்கிறது இல்ல. அவங்களுக்கு லோக்கல் ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது. வரப்போகும் ஆபத்து தெரியாமல் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கொடிய அரக்கன் பூமியை கிழித்தறிய வந்து கொண்டிருக்கிறான். எதுவா இருந்தாலும் நீங்க அரசாங்கத்துக்கிட்ட பேசிக்கோங்க. அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. இனி நீங்க பாத்துக்கோங்க. கருணையின் உருவே ஆதிரையே, உன் கனவு கலைந்தது ஏனோ? பெருமையின் வடிவே சூரியனே, உன் ஒளியை இழந்தது ஏனோ? விதி வரும் நேரம், மதி செல்லும் தூரம், இரண்டை இணைப்பது யாரோ? அந்த சேனாபதி என்னைய பார்த்து களியன்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம் மாமா? அது சங்ககால வார்த்தை மாப்ள. பச்சையா சொல்லணும்னா குடிகார கம்நாட்டின்னு அர்த்தம். பயப்புள்ள கரெக்டா தான் சொல்லியிருக்கான். வா, அதையாவது ஒழுங்கா பண்ணுவோம். கம்முனாட்டி
பாட்ட கேளு ஒரு வாட்டி கம்மு நாட்டி நின்று வாடா சிங்க குட்டி 4 பேரு தூக்குவான் பாரு இறங்க முடியுமா கம் நாட்டி 3 பேரு கண்ணுல நீரு உறங்க முடியுமா கம் நாட்டி ரைட்டுல மோரு லெப்ட்ல பீரு முடிவ நீ எடுடா கம் நாட்டி கீரைய கடிடா சாரணி குடிடா அல்சரு ஆறும் கம் நாட்டி கடந்து போனத நினைக்கிறியே நினைச்சு குடிக்கிறியே கிட்னி சட்னி ஆவுதுடா கை காலு நோவுதுடா அசுங்கப்பட்டது போதுமடா குடிக்காரன் டான்ஸ பாருங்கடா தன்னன்னா தன்னனானா தன்னன்னா தன்னனானா மைக்கேல் ஜாக்சன் வேணாண்டா அண்ணங்கெட்டு போனாண்டா புளிய பார்த்து பூனையுண்டா சூது போட வேணாண்டா லைஃபில் நீயும் ஜெயிக்கணுண்டா குடிய விட்டு தொலைக்கணுண்டா உசுறு போனா வருமாடா உசுறு போனா வருமாடா உசுறு போனா வருமாடா உசுறு போனா வருமாடா கடாச்சகனை பத்தி நீங்க கொடுத்த தகவல்களுக்கு நன்றி. ஆனா இது ஒன்னும் பெரிய விஷயமா எனக்கு தோணல. நீங்கள் கடாட்சகனை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். அசுரகுல தலைவன் அவன். ஒன்றை சொன்னால் செய்யாமல் விடமாட்டான். இவன மாதிரி எத்தனையோ பேரை நாங்க பார்த்திருக்கோம், அழிச்சிருக்கோம். நீங்கள் அழித்தது அசுர குலத்தின் சிறுபிள்ளையான மகசூரனை. இவன் யுகம் யுகமாக தொடரும் மூத்த அரக்கன். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. உடனே படைகளை திரட்டுங்கள். நான் என் படைகளையும் தருகிறேன். என்ன செய்யணும் நீங்க எனக்கு சொல்லாதீங்க. இது தேவலோகம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை சகோதரி. பூமியை காப்பாற்றும் அவசரத்திலேயே அவ்வாறு கூறினேன். இட்ஸ் ஓகே, நீங்க கிளம்புங்க. ஈட்டிஸ் படைகளோட கமாண்டர் வந்ததும் நான் இத பத்தி பேசுறேன். நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதில் சூர்யாவும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவனிடமும் ஒரு முறை ஆலோசித்துக் கொள்ளலாமே. சூர்யா ஒரு முடிஞ்சு போன கேஸ். ஏதோ அன்னைக்கு அவனுக்கு அதிர்ஷ்டம், ஜெயிச்சிட்டான், அவ்வளவுதான். நன்றி மறப்பது மனித குலத்துக்கு அழகல்ல. உங்களுடைய இருண்ட காலத்தில் உதவி செய்தவனுக்கு நீங்கள் உதவி செய்வதே முறை. நாங்க ஒரு சர்வதேச நிறுவனம். சூர்யாவை கேப்டன் ஆக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டி எக்கச்சக்க திறமைசாலிகள் எங்க கிட்ட இருக்காங்க. 1000 விலங்குகள் இருந்தாலும் சிங்கத்துக்கு ஈடாகுமா? 1000 உலோகங்கள் இருந்தாலும் தங்கத்துக்கு இணையாகுமா? அதுபோல்தான் சூர்யா. முதல்ல அவனை பத்தி பேசுறத நிறுத்துறியா? அவன் ஒரு அஸ்தமிச்ச சூரியன். இனி வரவே மாட்டான். அகிலத்தின் ஆற்றல் இவன், ஆதிரையின் பாதிவன், இறைவனின் இதயம் இவன், ஈசனின் பாசம் இவன், உண்மையின் உருவேவா, ஊக்கத்தை தருவாய் வா, எதிரியாய் நினைப்பவள் நீ, ஏறி வந்து காப்பவன் நான். 5 மணி இருட்டு எல்லாம் ஒளிப்பிழம்பை தடுத்திடுமா? நீ நினைத்து விட்டால்
தேவைப்பட்டா ஷூட் பண்ணுங்க. சுற்றி வரும் சூர்யாவா வெற்றி வரும்